புதிய வருமான வரி நடைமுறையில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் நிலையான கழிவு 50,000 இருந்து 75,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி நடைமுறையில் 3 முதல் 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு 5%, 7 முதல் 10 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு 10%, 10 முதல் 12 லட்சம் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 15% வரி விகிதம் மாற்றப்பட்டுள்ளது. பழைய வருமான வரி நடைமுறையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகளுக்கு 1.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதியதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாத ஊதியம் வழங்கப்படும். புத்தாக்க தொழில்களை ஊக்குவிக்கும் விதத்தில் அனைத்து விதமான ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்படுகிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகள் பயன்பெறும் வகையிலான திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதி பற்றாக்குறை 4.9% என்ற அளவில் இருப்பதால் நாட்டின் நிதிநிலை வலுவாக இருப்பது தெரியவருகிறது. அடுத்த ஆண்டு நிதி பற்றாக்குறை 4.5% குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.